அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் கற்கண்டில் இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்துருப்போம், நம்ம நேற்றே பார்த்துருப்போம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். மொழி அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல், பதம், கிளவி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் சில எழுத்துக்கள் மட்டும்தான். நம்ம தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது. 247 வகையான எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வராது. சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில் பார்த்துருப்போம் உயிரெழுத்துக்கள் 12ம் ஆவுலேருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து கா வரிசை சா, தா, நா, பா, மா இதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே காவுலேருந்து கவு வரைக்கும், சா முதல் சவு வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லோட முதலில் வரும் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் நேற்றைய வகுப்பில். இன்றைக்கு அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து எந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு முதலில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். கா வரிசையில் நம்ம கா, சா, தா, நா, பா, மா இந்த வரிசையிலலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த எழுத்துக்கள் எல்லாமே அதனுடைய வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே நம்ம மொழியோட முதல்ல வரும்னு பார்த்துருப்போம். இப்போ கா, ஞா, யா, வா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லினுடைய முதலில் வரும். எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதல்ல வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்கள். கா வரிசையில் கா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. இந்த கா வரிசையில் கா, அங்கே, இங்கி, குங்கு, கேங்கே, கை, கோங்கோ, கவு இந்த வரிசையிலலாம் பார்க்கும் பொழுது மற்ற எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட முதல்ல வரதில்லை. கா அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் வருது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் கணம் அப்படிங்கிற சொல்லத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா தனித்து சொல்லாமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற சொல்லாக பயன்படுத்துகிறோம். அப்போ கா வரிசையில் காங்க ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதலில் வருகிறது அப்படிங்கிறது பார்த்துருக்கலாம். அடுத்து பாருங்கள் ஞா வரிசையிலையும் இருக்குது பார்த்தியா. ஞா, ஞா, நீ, நீ, நூ, நூ, நே, நே, நை, நோ, நோ, நை இத்தனை எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா ஞா வரிசையிலையும் எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதலில் வரதில்லை. ஞா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞா, ஞா, நே, நோ இந்த 4 எழுத்துக்களும் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் பாருங்கள். ஞமலி அப்படின்னு சொல்லலாம். ஞமலி அப்படின்னா நாய், மயில் இந்த சொல்ல குறிக்கக்கூடியது தான் நமலி அப்படின்னு சொல்லுவோம். ஞா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஞான் அப்படின்னு சொல்லலாம். கயிறுன்னு சொல்லுவோம் ஞான் அப்படின்னா. அடுத்து ஞாலம் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் அப்படின்னு சொல்லலாம். நே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நெகிழின்னு சொல்லுவோம். நெகிழி அப்படிங்கிறது தீ, சிலம்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அடுத்தது நோ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நொல்குதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மெலிதல், சோம்புதல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஞா வரிசையில் ஞா, ஞா, நே, நோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யா வரிசையில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். யா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யா, யா, யூ, யூ, யோ, யவ் இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும். யா வரிசையிலையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாவிலிருந்து யவ் வரைக்கும் 12 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கும். இந்த 12 உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லோட முதலில் வராது. இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் யா வரிசையில் இருக்கிறது மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யவம் அப்படின்னு சொல்லலாம். யவம் அப்படின்னு என்னென்னு சொல்லலாம், நெல் அப்படின்னு சொல்லலாம். யக்கதருன்னு சொல்லலாம், ஆலமரத்தை சொல்லலாம். யா வரிசையில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கை அப்படின்னு சொல்லலாம். யாக்கை அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லலாம். யாகம் அப்படின்னு சொல்லலாம். வேள்வி அப்படின்ட்டும் சொல்லலாம். யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். யூ வரிசையில் யுத்தம்னா தெரியும் உங்களுக்கு, போர் அப்படின்னு சொல்லலாம். யூ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூகம் அப்படின்னு சொல்லலாம். யூகம் அப்படின்னா எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ரொம்ப அறிவு கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யோ வரிசையில் பார்த்தோம்னா யோகியம் அப்படின்னு சொல்லலாம். நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யவ் இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யௌதம் அப்படின்னு சொல்லலாம். யௌதம் அப்படின்னா என்னதுன்னா பெண்களினுடைய கூட்டத்தை தான் யௌதம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி யா வரிசையில் 6 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வருது. அடுத்து வா வரிசையில் பார்க்கலாம் பாருங்கள். வா வரிசையிலையும் வாவிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வவ் வரைக்கும் 12 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அந்த 12 உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லோட முதலில் வராது. எது தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வா, வா,
வி வி, வே வே, வை. இந்த 7 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லோட முதலில் வருது அப்படின்னு சொல்லலாம். வா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு சொல்லலாம், வனம் அப்படின்னு சொல்லலாம். வாவில் வானம். வி வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா விரல். வீணா வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வே வரிசையில் பார்த்தோம்னா வெற்றின்னு சொல்லலாம். வே வரிசையில் பார்த்தோம்னா வேள்வின்னு சொல்லலாம். வை வரிசையில் பார்த்தோம்னா வைகை. இதை போன்ற பல சொற்கள் வா வரிசையில் இருக்குது. நாம் இன்றைக்கு மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சொல்லினுடைய முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உயிரெழுத்துக்கள் 12 சொல்லோட முதலில் வரும். அடுத்து கா, சா, தா, நா, பா, மா. இதில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் 12 வரிசைகளையுமே சொல்லோட முதலில் வரும். அடுத்தது ngா, ஞா, யா, வா. இந்த வரிசை எழுத்துக்களில் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே அதில் இருக்கக்கூடியது சொல்லோட முதல்ல வராது. இதில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத நாம் இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மொழிக்கு முதலில்லாம் எந்த எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.